இது மகிமை நேரம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் எரேமியா 21 அதிகாரம் 8 வசனம். இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன். இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்கிறது? ஆண்டவர் நமக்கு முன்பாக 2 வழியை வைத்திருக்கிறார். ஒன்று ஜீவ வழி, இன்னொன்று மரண வழி. இந்த உலகத்துல இந்த 2 வழியில ஏதாவது ஒரு வழியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு முன்பாக ஆண்டவர் வைத்திருக்கிறார், ஜீவனையும் வைத்திருக்கிறார், மரணத்தையும் வைத்திருக்கிறார். அதை தெரிந்து கொள்வது நம்முடைய கையிலே இருக்கிறது. யாரையும் ஆண்டவர் கட்டாயப்படுத்துவதில்லை. நீ இந்த பாதையின் வழியாகத்தான் செல்ல வேண்டும், நீ இப்படித்தான் வாழ வேண்டும், நீ இந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் யாரையும் வலுக்கட்டாயப்படுத்துவதில்லை. ஆண்டவர் இந்த உலகத்திலே நன்மையையும் தீமையையும் வைத்திருக்கிறார். அதை தெரிந்தெடுத்து வாழ்வது நம்முடைய கடமை. நம்முடைய கையிலே ஆண்டவர் சுதந்திரமாக முடிவெடுக்கும் காரியத்தை நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் கூட அநேகர் என்ன செய்வாங்க? தவறான தீர்மானங்களை எடுப்பாங்க. தவறான முடிவை எடுத்துட்டு பின்னால கஷ்டப்படுகிறதை நாம பார்க்கிறோம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நீ நம்பிக்கையா இரு என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. தங்களுடைய சுய புத்தியின் மேல, தங்களுடைய சுய ஆலோசனையின்படியே நடந்து தவறான முடிவை எடுத்து ஆழந்தெரியாமல் காலை விட்டது போல என்ன செய்வாங்க? பிறகு பின்னால் கஷ்டப்படுகிறதை நாம பார்க்கிறோம். ஆனால் நாம் சரியான தீர்மானத்தை, சரியான முடிவை நாம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஜெபத்தோடு அந்த காரியத்தை நாம செய்ய வேண்டும். சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். ஒரு மேல் படிப்பாக இருக்கலாம், ஒரு வேலை காரியமாக இருக்கலாம், திருமண காரியமாக இருக்கலாம். ஏதோ ஒரு நல்ல ஒரு காரியத்திலே நாம் அடியெடுத்து வைக்கிற பொழுது, ஆண்டவரே நான் செய்கிறது சரியா? என்னுடைய வழி சரிதானா? நான் எடுக்கிற தீர்மானம் சரிதானா? நான் எடுக்கிற முடிவு சரிதானா என்று சொல்லி ஒருவேளை நம்ம அங்கே இங்கே யார்கிட்டையும் நம்ம ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்திலே நாம் ஆலோசனை கேட்கிற பொழுது சரியான வழியை ஆண்டவர் நமக்கு காட்டுவார். நாம் ஆண்டவரிடத்திலே உரிமையோடு, நாம் ஆண்டவரிடத்திலே நாம் நம்பிக்கையோடு தேவ சமூகத்திலே காத்திருந்து, ஆண்டவரே எந்த காரியத்துல நான் என்ன முடிவு எடுக்கணும், எது சரி எது தவறுன்னு எனக்கு தெரியல ஆண்டவரே, எனக்கு நீங்க வழிகாட்டுங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்திலே நாம் கேட்கிற பொழுது ஆண்டவர் சரியான பாதையை நமக்கு காட்டுவார். அநேக வேளைகளிலே நாம குழம்பி போகிறோம். ஆண்டவரே என்ன செய்யணும்னு தெரியலையே, எப்படி இந்த இதுல முடிவெடுக்கணும்னு எனக்கு தெரியலையே என்று சொல்லி நாம் கலங்குகிற பொழுது நாம் நல்ல சரியான தீர்மானத்தை எடுக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். வேற எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் முழங்கால் படியிட்டு காத்திருந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நம்ம கேட்கிற பொழுது நல்ல சரியான தீர்மானத்தை எடுக்க ஆண்டவர் உதவி செய்கிறார். முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி அந்த ரொனால்டு ரீகன் என்பவர் பின்னால ஜனாதிபதி ஆன பொழுது சரியான ஒரு முடிவு எடுப்பாராம். கரெக்டா தீர்மானம் பண்ணி அவர் எடுக்கிற முடிவு ரொம்ப சரியா இருக்குமா. அதற்கு அவர் எப்படி நான் இப்படி பயிற்றுவிக்கப்பட்டேன் என்று சொல்லும் பொழுது, சிறு வயதிலே தன்னுடைய தகப்பனார் ஒரு செருப்பு தைக்கிற கடைக்கு அழைத்து சென்று செருப்புக்கு அளவெடுக்கும் போது அவர் கேட்டாராம், உனக்கு முகப்பு வளைந்ததா இருக்கணுமா, அந்த செருப்புக்கு தட்டையாக இருக்கணுமான்னு கேட்கும்போது இவரால் பதில் சொல்ல முடியல. நான் யோசித்து சொல்லுகிறேன் என்று சொன்னாராம். திரும்ப பார்க்கிற பொழுதும் என்னால யோசித்து சொல்ல முடியலன்னு சொல்லிவிட்டாராம். செருப்பு குறிப்பிட்ட நாளிலே வீட்டுக்கு வந்த பொழுது ஒரு செருப்பு வளைந்தும் ஒரு செருப்பும் தட்டையாக இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாராம். அப்பொழுதுதான் அவர் உணர்ந்தார், நம்ம ஒரு சின்ன காரியமானாலும் தீர்மானம் எடுக்க வேண்டும். எது சரி எது தவறு, எது எப்படி வாழ வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சின்ன செருப்பு விஷயத்தில் கற்றுக்கொண்டவர் பின்னாளில் ஒரு அமெரிக்க ஜனாதிபதி ஆன பொழுது ஒவ்வொரு விஷயத்தையும், முடிவெடுக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நிதானித்து அவர் நல்ல தீர்மானம் பண்ணி யோசித்து பல நாட்களாய் காத்திருந்து நல்ல முடிவை எடுத்து சொல்வாராம். அவர் எடுக்கிற முடிவு சரியா இருக்கும்னு சொல்லி பாராட்டுவார்களாம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட குடும்பத்துல, வேலை செய்கிற இடத்துல,
பொது இடங்கள்ல நம்ம எடுக்கிற முடிவு சரியான முடிவாக இருக்க வேண்டும். ஆண்டவர் எல்லாம் நல்ல வழி கெட்ட வழி எல்லாவற்றையும் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். நமக்கு எதுல போகணும் எதுல நம்ம போகக்கூடாதுன்னு நமக்கு தெரியாது. எது நல்ல வழி எது கெட்ட வழி, எது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், எந்த காரியத்துல நம்ம கால் வைத்தால் அது நமக்கு ஆசீர்வாதம், இதை செய்யலாமா செய்யக்கூடாதா என்று சொல்லி அநேக வேளைகளிலே நாம் குழம்பி போகிறோம். ஆண்டவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற வழியை சுதந்திரித்துக் கொள்வதற்கான உரிமை, அதற்கான முழு பொறுப்பையும் ஆண்டவர் நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறார். ஆம், நாம் சரியான பாதையை தேர்ந்தெடுக்க, சரியான தீர்மானத்தை தேர்ந்தெடுக்க ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் முழங்கால் படியிடுவோம். தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு காட்டும், உமக்கு சித்தமானதை செய்ய எனக்கு காட்டும், எது உம்முடைய சித்தம், எது எனக்கு ஆசீர்வாதம், எனக்கு நீ பாதை காட்டும், சரியானதை எனக்கு காட்டும் என்று அவரிடத்திலே கேட்கிற பொழுது ஜெபித்து செய்கிற எந்த காரியமும் அது ஒரு நாளும் தோற்று போகாது. நாம் ஜெபித்து எடுக்கிற எந்த முடிவும் அது ஒரு நாளும் நமக்கு வேதனையை கொடுக்காது, ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. நாம் கூட அநேக வேளைகளிலே தவித்து போகிறோம், என்ன செய்யணும் தெரியலையே, குழம்பி போகிறோம். அப்பொழுது நாம் தவறாக நாம் அங்கும் இங்கும் தேடி அலைகிறோம். யார் எனக்கு ஆலோசனை சொல்ல மாட்டார்கள் என்று சொல்லி பல்வேறு ஆலோசனைக்காக மனிதர்களிடத்திலே ஓடுகிறோம். ஒரு இடத்திலையும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கும் ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு நல்ல உறவு இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து, ஆண்டவரே எனக்கு பாதை காட்டும் அப்பா, எனக்கு நீர் வழி காட்டும் ஆண்டவரே, எனக்கு நல்ல ஆலோசனையை சொல்லும் என்று சொல்லி கேட்கிற பொழுது ஆண்டவர் சரியாக அந்த காரியத்தை நேர்த்தியாய் செய்து முடிப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த காலை வேளையிலே நாமும் கூட ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அநேகர் குழம்பி போயிருக்கலாம் ஆண்டவரே, எதை தீர்மானிப்பது, எந்த தீர்மானத்தை எடுப்பது என்று சொல்லி அவர்கள் முடிவெடுக்க திகைத்து கொண்டிருக்கலாம். நல்ல ஆலோசனையை ஆண்டவர் கொடுங்க சுவாமி. உம்முடைய ஆலோசனையின்படியே அவர்களை நடத்தி முடிவிலே மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர் என்று உங்களுடைய வசனம் சொல்லுகிறது போல உங்க ஆலோசனையின்படி நல்ல முடிவை எடுக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை 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 மகிமை